ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை மறக்காம ஏத்துனீங்கனாலே போதும். பணவரவு வீட்டில் அதிகமாகும், குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இறை வழிபாடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றக்கூடிய தீபங்களா இருக்கட்டும், பரிகாரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. வழிபாட்டிலேயே தீப வழிபாடு ரொம்ப முக்கியம். எந்த கடவுளுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க வேண்டுதல் வச்சாலும் ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தை அந்த ஒளிச்சுடர நீங்க வணங்கக்கூடிய தெய்வமா பாவிச்சு உங்க கோரிக்கையை முன்வைக்கும் போது கூடிய சீக்கிரம் அந்த கோரிக்கை நிறைவேறும். அதுக்கு இந்த ஆடி அமாவாசை ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். குறிப்பா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது அதிகாலை 3:06 ஆரம்பிச்சு மறுநாள் அதிகாலை 1:45 வரைக்கும் இருக்கு. வியாழக்கிழமை 1:30 ராகு காலம், காலையில 6:07 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா பித்ருக்களுக்கு வழிபாடு பண்றது, தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு காலையில ஒரு 10:15 11:15 இந்த 1 மணி நேரத்தை திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நீங்க ஒதுக்கிக்கலாம். படையல் போட்டு வழிபாடு பண்றதுக்கு மதியம் 12:15 1:15 இந்த 1 மணி நேரம். பகல் முழுக்க பித்ரு வழிபாட்டுக்கும் பித்ருகளுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான வழிபாட்டையும் நீங்க ஒதுக்கிக்கலாம். மாலை நேரத்துல இறை வழிபாடு செய்யறது, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யறதுன்னு சொல்லி இந்த விஷயத்த நீங்க நேரமா ஒதுக்கிக்கலாம். அதுலயும் குறிப்பா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு ஆடி அமாவாசை அப்படிங்கறதால பெண் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்தணும். மாதம் அமாவாசை அன்னைக்கு நீங்க வீட்டுல இறை வழிபாடு எப்படி செய்வீங்களோ அதே மெத்தட்ல நீங்க இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறனாலும் தாராளமா படைக்கலாம். மதிய நேரத்துல படையெல்லாம் போட்டு முடிச்சிடுங்க. படையல் போட்டுட்டு யாராவது ஒரு முதியோரை கூப்பிட்டு இல்ல வயசானவங்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட்றது மூலயமா அந்த முதியோர்கள் அந்த வயதானவங்க மூலயமா உங்களோட பித்ருக்கள் அமர்ந்து உங்க வீட்டுல சாப்பிட்டு போனதுக்கான பலனை நீங்க அவங்க மூலியமா பெற முடியும். அது மூலயமா பித்ருக்களோட சந்தோஷம் அதிகமாகும். அவங்க சந்தோஷமானாங்கன்னா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும். ஒரு குடும்பத்துல 2 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு, குலதெய்வத்தோட சந்தோஷம். குலதெய்வத்தோட மனசு எந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்குதோ அதை பொறுத்து உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். உங்களோட தலைமுறையினர், குறிப்பா உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சி மேம்படும். அதே மாதிரி பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது இருக்கவே கூடாது. பித்ருக்களுக்கான வழிபாட்டை அவங்களோட சந்தோஷத்தை நீங்க அதிகப்படுத்தும் போது அதுக்கான பலன் உங்களுக்கு சேருதோ இல்லையோ கண்டிப்பா உங்களோட குழந்தைங்களுக்கு சேரும். அதனாலதான் அமாவாசை மாதிரியான நாட்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்திட்டு போயிருக்காங்க. வருஷத்துல வரக்கூடிய 12 அமாவாசைகள்ல நீங்க மற்ற அமாவாசை எல்லாம் சரியா வழிபடல, பித்ருக்களுக்கான அந்த வழிபாடை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மாற்று வழி, ஒரு எளிமையான இன்னொரு வழிதான் இந்த ஒரு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை தினத்துல காலை நேரங்கள்ல நீங்க உங்க வீடு பக்கத்துடைய ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அங்க திதி தர்ப்பணம் செஞ்சு வைக்கிறதுக்காக நிறைய நபர்கள் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லி நீங்க உங்களுக்கான பித்ரு சாபத்தையும் பித்ரு தோஷத்தையும் நீக்கிட்டு தாராளமா திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான வழிவகையை நீங்க பண்ணிட்டு வரலாம். இது எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீபத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஆடி அமாவாசை தினம் அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல நீங்க ஏத்தி வைக்கிறதால பலவிதமான நன்மைகளும் சகல சௌபாக்கியங்களும் வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சமும் அதிகமாகுமா. அது என்ன தீபம், என்ன இலை அப்படின்னா மருதாணி இலை. மருதாணி இலை அப்படிங்கிறது பொதுவா எதுக்கு பயன்படுத்துவோம்னா வீட்டுல எந்த விதமான சுபகாரியங்கள் நடந்தாலும் அந்த மருதாணி இலைய நம்ம அரைச்சி கையில போட்டுப்போம். மருதாணி இலையில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. ஒரு மருதாணி செடியில ஒரு 500 இலை இருக்குன்னா அந்த 500 இலையிலையும் ஒரு இலையிலையும் மகாலட்சுமி தேவர் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனாலதான் துளசி மாதிரியோ இல்ல மருதாணி மாதிரி செடிகளையோ சுத்தபத்தம் இல்லாம குளிக்காம தொடக்கூடாதுங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். வீட்டுல சுபகாரிய தடைகள் அதிகமா இருக்கு, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பெருசா நடக்க மாட்டேங்குது, திருமண தடை இருக்கு, வீட்டுல விசேஷம் நடக்கணும் ஆசையா இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு வாரமும் இல்ல மாதத்துல 2 முறையாவது மருதாணி இலைகளை சுவாமி படத்து முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அதை அரைத்து குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் நீங்க கையில போட்டுக்கிறது மூலயமா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீங்கும். மகாலட்சுமி நடமாட்டம் வீட்டுக்குள்ள அதிகமாகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு மருதாணி இலை. அந்த மருதாணி இலைய ஒரே ஒரு கைப்பிடி அளவு இருந்தா கூட போதும். இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைய பறிச்சுட்டு நீங்க வச்சுக்கலாம். மாலை நேரத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு ஈவினிங் டைம்ல தான் தீபத்தை ஏத்த போறீங்கன்னா
ஆடி அமாவாசை அன்னைக்கு காலை நேரங்கள்ல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்து வீட்டுல பத்திரப்படுத்திடுங்க. ஒருவேளை காய்ந்து போயிடும் அப்படின்னாலும் நீங்க பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு மாலை விளக்கேற்றும் போது கூட இந்த மருதாணி இலைகளை நீங்க பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. மற்ற விளக்குகள்லாம் தனி, நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு இறை வழிபாடு பண்றதுக்காக பூஜை அறையில தீபங்களை ஏற்றிருப்பீங்க. அந்த தீபங்கள்லாம் நீங்க தினமும் எல்லா அமாவாசை அன்னைக்கும் இயல்பா ஏற்றக்கூடிய தீபங்கள். அந்த தீபங்கள் இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய தீபம் பிரத்யேகமா நீங்க ஏற்றக்கூடிய தீபம். சின்னதா ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு முழுக்க நீங்க பறிச்சுட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகளை கழுவி சுத்தப்படுத்தி, ரொம்ப அதிகமா கழுவணும் இல்ல, சும்மா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேப்ல கொஞ்சமா லைட்டா அலசி எடுத்துக்கிட்டா கூட போதும். பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகளை தட்டு மேல பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைக்கிறோம். நம்மளோட எல்லா பதிவுகள்லயும் ஏற்றக்கூடிய தீபங்கள் எல்லாத்துக்கும் மண் அகல்விளக்கு பயன்படுத்த சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நாம பரிகாரத்துக்குன்னு ஏற்றக்கூடிய விளக்கு பிரத்யேகமான விளக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய விளக்குகளை பயன்படுத்துறதை விட நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 அகல்விளக்காவது நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு அகல்விளக்கு ₹1 கொடுத்து வாங்கினா கூட 50 அகல்விளக்கை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம். இது மாதிரி பரிகாரங்கள் சொல்லும் போது அந்த ஒரு அகல்விளக்கை கூட நீங்க புதுசா பயன்படுத்திக்கலாம். இல்ல ஏற்கனவே எங்க வீட்டுல கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தின அகல்விளக்கு பத்திரமா தான் இருக்குனாலும் அதை கழுவி சுத்தப்படுத்தி நீங்க தயார் செஞ்சு வச்சு கூட நீங்க தீபத்தை ஏத்திக்கலாம், தப்பு கிடையாது. அதனால அந்த மருதாணி இலைகள் தட்டுல பரப்பி வச்சிருக்கீங்களே, அதுக்கு நடுவுல மண் அகல்விளக்கு வைத்து திரி போட்டு நெய் தீபம் போடணும். இந்த ஒரு தீபம் எந்த தெய்வத்துக்காக ஏத்த போறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள். ஒரு பக்கம் மகாலட்சுமிக்காக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். அந்த நேரத்துல எல்லா தெய்வங்களோட சக்தியும் மேலோகி இருக்கும். அதனால இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு இல்லாம எல்லா தெய்வத்துக்கும் பொதுவாதான் இந்த நெய் தீபத்தை ஏத்த போறீங்க. இப்ப சொல்லிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தயார் செஞ்சு அதுக்கு நடுவுல மண் அகல்விளக்க வைத்து நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் அந்த மருதாணி இலைகள் மீது இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜையில ஏறிய மாதிரி பாத்துக்கோங்க. அந்த தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஆடி அமாவாசை அன்னைக்கு முன் வைங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களையும் வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ந்துகிட்டே போகக்கூடிய நாட்கள். உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வம், பேரு, புகழ், கல்வி, அறிவு, திறமை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அது பன்மடங்கு வளர்ந்துகிட்டே போகணும். இந்த ஆடி முடிஞ்சு வரக்கூடிய ஆவணி மாதத்துல இருந்து எங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். அடுத்த வருஷம் ஆடிக்குள்ள எங்க திறமைக்கேத்த உழைப்புக்கேத்த நல்ல விஷயங்கள் என்கிட்ட வந்து சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை விட ஒரு படி மேல போகணும்னு மனசார வேண்டிக்கோங்க. ரொம்ப அதிகமா ஆசைப்படுறதை விட நம்மளோட சக்திக்கு நம்ம எந்த உயரத்துக்கு போக முடியும், கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வேண்டுதலை முன் வச்சுட்டு இந்த தீபத்தை எரிய விடுங்க. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தீபம் எரிஞ்சாலே போதும். பூஜை அறையில எரியக்கூடிய மற்ற தீபங்களை நீங்க குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுக்கலாம். அமாவாசை இரவு முழுக்க அந்த மருதாணி இலை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தீபம் அப்படியே இருக்கட்டும். அது விடிய விடிய எரியுற கட்டாயம் கிடையாது. 1 மணி நேரம் எரிஞ்சா கூட போதும். மறுநாள் வெள்ளிக்கிழமை உங்க பூஜையில சுத்தப்படுத்தும் போது அந்த அகவிளக்கத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த மருதாணி இலைகளை சின்னதா ஒரு கவர்ல கட்டி ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகளை விட்டுருங்க. ஆறு, ஏரி, குளம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க. அதுக்கு மாற்று வழியா உங்க வீட்டுல ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அந்த பூந்தொட்டி இருக்கும், அந்த செடியோட தொட்டிகளை கூட நீங்க கொட்டிக்கலாம். ஆனா கால்படாத மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு தீபத்தை ஏத்துங்க. மருதாணி இலை மூலயமா மகாலட்சுமி தயார் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.